ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎம்எல் ஆப்ரேஷன். டிஎம்எல் என்ன? டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகே, இந்த டிஎம்எல்ன்றது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்டேட் டெலீட். அப்படின்னா என்னது? நம்ம டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எதை வச்சு ஹேண்டில் பண்ணோம்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்டேட் டெலீட். இது மூணும் பண்ணுறதுனால தான் என்ன ஆகும்? ஒரு டேட்டா அஃபெக்ட் ஆகும். அதை தான் நம்ம டிஎம்எல் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு சாம்பிள் டேபிள் ஒன்று வச்சுருக்கேன். இது ஸ்டூடெண்ட் டேபிள். இதில் ஐடின்ற ஒரு இன்டீஜர் காலம், நேம்ன்ற ஒரு வேர்கேர், கிரியேட்டடான்ற ஒரு டைம் ஸ்டாம்ப் காலம்ல ஒரு டேபிள் வச்சுருக்கேன். இதை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இன்சர்ட் பற்றி பார்க்கலாம். இன்சர்ட்னா என்ன? இன்சர்ட்டோட பேசிக் சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ். வேல்யூஸில் வந்து என்னது? இங்கே இதுதான் அந்த வேல்யூஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் கமா செப்பரேட்டட் மாதிரி ஃபர்ஸ்ட் கமாவில் நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் காலமுக்கு எடுத்துக்கும், இதை செகண்ட் காலமுக்கு எடுத்துக்கும், இதை தேர்ட் காலமுக்கு எடுத்துக்கும். ஸோ நம்ம என்ன வச்சுருக்கோம்னா, நான் இப்போ என்ன வச்சுருக்கோம், நம்ம ஸ்டூடெண்ட்ற டேபிளில் வந்து இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ணோம். நமக்கு என்ன ஐடி நேம் கிரியேட்டடான் இருக்கு. ஸோ இதை ஐடியா எடுத்துக்கும், இதை நேமாக எடுத்துக்கும், இதை டைம் ஸ்டாம்பாக எடுத்துக்கும். ஓகே, இப்போ நான் இதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஐடி 10, நேம் சிவா. இது வந்து கிரியேட்டடானில் வந்து டேட் அண்ட் டைம் உட்காந்துச்சு நமக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 கொடுத்துட்டேன், சிவா கொடுத்துட்டேன். ஆனால் கரண்ட் டைம் ஸ்டாம்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன், சிவரஞ்சன்ற ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவை நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுவான், இது வந்து டேட் அண்ட் டைம் சேவ் பண்ணுற காலம், இதில் நீ வந்து இந்த வேல்யூ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் ஷோ பண்ணுவோம் பாருங்க. இன்வேலிட் இன்புட் சின்டெக்ஸ் ஃபார் டைப் டைம் ஸ்டாம்ப். டைம் ஸ்டாம்ப்ன்ற டேட்டா டைப்பில் உள்ள காலமுக்கு நீ சிவரஞ்சன்ற ஒரு வேல்யூ கொடுக்குற, அது தப்பான வேல்யூ, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். ஸோ நம்ம இதுதான் என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ 11 மாற்றிட்டு இதை வந்து சிவரஞ்சன் 1 அப்படின்னு வச்சுட்டு இப்போ நான் திருப்பி என்ன பண்ணுறேன், இந்த கரண்ட் டைம் ஸ்டாம்பை காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இங்கே டேட் அண்ட் டைம் ஸ்டாம்பாகவே கொடுக்குறேன். இன்சர்ட் பண்ணால் இன்சர்ட் ஆகிடும். இப்படி தான் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணணும். இதுதான் ஒரு பேசிக் இன்சர்ட் ஸ்கிரிப்ட். நான் இப்போ இன்னொன்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம இங்கே வந்து நம்ம கரெக்டாக நம்ம எத்தனை ஃபீல்டு இருக்கோ, அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் 3 ஃபீல்டு தான் இருக்குன்னா, நம்ம இந்த 3 ஃபீல்டையும் கரெக்டாக நேராக ஆர்டராக கொடுக்க போகிறோன்னா நம்ம இங்கே வந்து காலம் நேமை பாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நான் மாற்றி கொடுக்க போகிறேன்னா நம்ம என்ன பண்ணணும், காலம் நேமை பாஸ் பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஐடி நேம் கிரியேட்டர் நான் நேராக தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் சும்மா நான் நம்ம கொடுத்தாலும் ரன் ஆகுன்றதை காமிக்கிறதுக்காக இப்படி ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கொடுத்தா இப்படியும் நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 காலம் மட்டும் தான் கொடுக்குறேன். நான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டில் வந்து நான் கொடுக்கல, என்னது காலம் நேமை மென்ஷன் பண்ணலை. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, மென்ஷன் பண்ணாதனால இதை வந்து ஐடி காலமுக்கும், இந்த ஐடி காலம் ஃபர்ஸ்ட் காலம் ஐடின்ற இதை ஐடியாகவும், இதை வந்து என்ன பண்ணுவான், கரண்ட் டைம் ஸ்டாம்பை வந்து அவன் என்னவா கன்சிடர் பண்ணுவான், நேம் காலத்தை கன்சிடர் பண்ணுவான். ஸோ அவன் என்ன பண்ணுவான், நமக்கு இஷ்யூ த்ரோ பண்ணுவான். அதோ பாருங்க, இன்டீஜர்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் காலம் நமக்கு இன்டீஜர், அதில் போயிட்டு சிவான் கொடுக்குற, அது வந்து இன்புட் இன்வேலிடு. இந்த இந்த இன்புட்டே என்னது இன்வேலிடாக இருக்குது, ஸோ நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, இல்லை எனக்கு இந்த 2 காலமில் டேட்டா மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, நம்ம அப்போ தான் என்ன பண்ணணும், நேமுக்கு சிவாவை எடுத்துக்கோ, கிரியேட்டட் ஆனுக்கு கரண்ட் டைம் ஸ்டாம்பை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்சர்ட் ஸ்கிரிப்ட் எழுதுவோம். இப்படி எழுதிட்டு போய் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா விட்டுட்டு இந்த 2 டேட்டா மட்டும் நமக்கு என்ன வேணுமோ இன்சர்ட் பண்ணிடுவான். இன்னும் ஒரு இன்சர்ட்டும் ஒன்று இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அந்த டேபிளில் ஐடி நேம் கிரியேட்டடானு 3 காலம் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் போட்டேன். ஆனால் எதில் ஏதோ பாருங்க, இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், இந்த டேட்டா வரும், ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள டேட்டா வரும். இதை எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணு, ஸ்டூடெண்ட் டேபிளில் இன்சர்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். அதனால தான் இப்படி சின்டெக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், என்ட்ரு அடித்தா இன்சர்ட் ஆகிடுச்சு. இங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட்டில் 4 ரெக்கார்டு இருந்துச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆல்ரெடி 4 ரெக்கார்டு இருந்துச்சு. இப்போ இந்த 4 ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு நேமில் வந்து நான் நேம்னு கொடுத்தா நான் இங்கே என்ன பண்ணணும், நேமுன்றதை மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் நேமை எடுத்து நேமில் கொண்டு வைக்கும். நான் இப்போது இங்கே ஐடி நேம் கிரியேட்டட், நான் இங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட் டேபிளையும் மேலே உள்ள டேபிளையும் சேமாக இருந்தேன்னா நான் அப்படியே எடுத்து அப்படியே இன்சர்ட் பண்ணேன். இப்போ எனக்கு நேம் மட்டும் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன்னா நான் செலக்ட் ஃப்ரம் ஓல்டு ஸ்டூடெண்ட் நேமை எடுத்து இந்த நேமில் வச்சு இன்சர்ட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், டேட்டா இந்த 4 ரெக்கார்டு மட்டும் வந்துருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே இந்த டேட்டா இப்படியே இருக்கும். இப்படி தான் இன்சர்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்டேட்.
மோஸ்ட்லி இந்த கா இதுதான் காமன் சின்டாக்ஸ் ஃபார் இன்சர்ட்டுக்கு. இந்த மாதிரி தான் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது அப்டேட். அப்டேட் நம்ம எப்படி பண்ணுவோம்னா பாருங்க, அப்டேட் டேபிள் நேம் செட் நேம், அதாவது என்ன இந்த நேம்ல நீ என்ன எதை அப்டேட் பண்ண போறோம், வேர் கண்டிஷன் ஐடி ஈக்குவல் டு 10, அதாவது ஐடி எங்க 10ன்னு இருக்கோ அந்த இடத்துல சிவான்ற நேமுக்கு பதிலாக எனக்கு சிவரஞ்சனை அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சின்டாக்ஸ். இப்போ இதுல என்னன்னா, உங்களோட மைண்ட்ல வந்து நீங்க ஒரு டெவலப்பராக டேட்டாபேஸ் டெவலப் பண்ணும்போது என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கணும்னா, அப்டேட் சின்டாக்ஸ் எழுதும் போதும் டெலிட் சின்டாக்ஸ் எழுதும் போதும் கண்டிப்பா வேர் கண்டிஷன் இருக்கணும். அப்படி வேர் கண்டிஷன் இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்த டேபிளில் உள்ள எல்லா ரெக்கார்டுமே ஒன்று அப்டேட் சின்டாக்ஸ் எதுனா அப்டேட் ஆகும், டெலிட் சின்டாக்ஸ் எதுனா டெலிட் ஆகும். ஸோ வேர் கண்டிஷன் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்டை எழுதாதீங்க. இல்லை எனக்கு வந்து எல்லா டேட்டாவுமே தான் அப்டேட் ஆகணும் இந்த ரெக்கார்டுனா பண்ணுங்க பரவாயில்ல. ஆனால் இல்லாமல் பண்ணிட்டா உங்களோட டோட்டலாக உங்களோட டேபிளே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு வேர் கண்டிஷன் இல்லாமல் அப்டேட்லையும் டெலிட்லையும் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், அப்டேட் ஸ்டூடெண்ட் போட்டேன், செட் நேம் சிவரஞ்சன் அப்படின்னு போட்டிருக்கேன் நான். ஓகே, போட்டுட்டு எதில் போட்டிருக்கேன், இந்த 10ல் சிவான் இப்போதைக்கு இருக்குது, நமக்கு என்ன வேணும், சிவரஞ்சன் வேணும். ஓகே, நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். எங்கே இருக்குது, 10 இருக்குது பாருங்கள், 10ல் வந்து சிவரஞ்சன் இப்போ அப்டேட் ஆகிடுச்சா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து 2307 இருக்குது. நான் இதில் வந்து கரண்ட் டைம் ஸ்டாம்ப் அப்டேட் பண்ண போகிறேன். கரண்ட் டைம் ஸ்டாம்ப் என்னது 2312. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி அதே ஐடிக்கே சிவரஞ்சனையே திருப்பி அப்டேட் பண்ணு, சிவரஞ்சன் தான் இருக்குது, நீங்கள் திருப்பி அப்டேட் பண்ணாலும் இதே வழி தான் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் டைம் ஸ்டாம்ப் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து 2 காலம் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதோ பாருங்க 10க்கு இப்போ 13 ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டாங்க, நம்மளுக்கு கரண்ட் டைம் ஸ்டாம்ப் என்னது 11:13 ஆயிடுச்சு. ஸோ நமக்கும் 11:13 ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது வந்து 2 காலம் அப்டேட் பண்ணது. சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும், அப்டேட் டேபிள் நேம் செட் என்ன இதில் நம்ம பண்ண போகிறோம், காலம் நேம் ஈக்குவல் டு என்ன வேல்யூ, வேறு கண்டிஷனில் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்கே நமக்கு எல்லா நேமுமே இருக்குது. ஓகே, இப்போ நான் தெரியாமல் வேறு கண்டிஷன் கொடுக்காம அப்டேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்ன்றதை பாருங்கள். இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வரும். பட் ஆனால் இது வந்து நம்ம அப்ளிகேஷன் மூலிமா பண்ணும்போது வராது. ஸோ நம்ம இப்போ நான் பண்ணிட்டேன், ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. எல்லா நேமுமே சிவரஞ்சன் மாறிடுச்சு. இதுலேருந்து நீங்கள் எப்படி யாரோட நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாரோட ரெக்கார்டும் இருக்கும், நம்ம தெரியாமல் வேர் கண்டிஷன் கொடுக்காம பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே, அடுத்து இதுதான் அப்டேட் சின்டாக்ஸ். இப்போ இதுலேயே அப்டேட்லேயே நம்ம நிறைய அப்டேட் இருக்குது. என்னன்னு கேட்டால், நம்ம வந்து 2 டேபிளை வந்து மெர்ஜ் பண்ணி 2 டேபிளோட ஐடியாஸ்லாம் இது பண்ணி நம்ம பண்ணலாம். ஆனால் அது வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், நான் அது தனி செஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் டேபிள் நேம் செட் என்ன இதில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம், எந்த ஐடிக்கு பண்ண போகிறோம், எந்த ஐடி, இந்த 10ன்ற ஐடியில் போயிட்டு இந்த அந்த நேமுக்கு போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே, இது வேறு கண்டிஷன். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, டெலிட் பண்ண போகிறோம். டெலிட் என்னது, டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் ஐடி ஈக்குவல் டு 10 அண்ட் நேம் சிவரஞ்சன். இப்போ எதனால், அதாவது டெலிட் இப்போ வந்து நீங்கள் 10ன்னு இருக்கிற ரெக்கார்டை டெலிட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன எப்படி டெலிட் பண்ணணும், வேர் கண்டிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் வேர் ஐடி ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்து நான் டெலிட் பண்ணலாம், இல்லை அண்டு நேம் சிவரஞ்சன் இருக்கிறதையும் டெலிட் பண்ணணும் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நான் வெறும் நேம் ஈக்குவல் டு சிவரஞ்சன் டெலிட் பண்ணுன்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகிடும், ஹோல் ரெக்கார்ட் டெலிட் ஆகிடும். ஏன்னா எல்லாமே சிவரஞ்சனில் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐடி மட்டும் சும்மா நான் இப்போ இந்த இதை கூட எடுத்துறேன், நான் அந்த கண்டிஷன் கூட எனக்கு தேவையில்லை, அப்படியும் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னது, நமக்கு ஒரு ரெக்கார்டு தான் டெலிட் ஆகிருக்குங்க பாருங்கள், 10ன்ற ரெக்கார்டே இல்லை பாருங்கள். இப்போ இதிலே இப்படி கூட எழுதலாம் நம்ம, என்னது நேம் ஈக்குவல் டு சிவரஞ்சனா இருக்கிறது அண்டு இங்கே பாருங்க, ஐடி வந்து நல்லா இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு எனக்கு அந்த இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா, ஐடி இஸ் நல், எங்கெங்கெல்லாம் ஐடி நல்லா இருக்கோ அங்கெல்லாம் தூக்குனா அவ்வளோதான், எனக்கு டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோதான். இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிற ரெக்கார்டு. 1 3 4 5 அப்புறம் 11 12 இந்த ரெக்கார்டு தான் இருக்குது. இப்போ நான் தெரியாதனமாக டெலிட் பண்ணிட்டேன், வேர் கண்டிஷனே கொடுக்காம டெலிட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் பாருங்கள், ஃபுல்லாக எல்லா ரெக்கார்டும் டெலிட் ஆகிடும், நம்மள்ட்ட ஒரு ரெக்கார்டு கூட இருக்காது. ஓகே, இதுதான் டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ். டிஎம்எல் ஆப்ரேஷன்னா என்னது, டேட்டா மேனிப்புலேட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம மேனிப்புலேட்னா ஒன்று ஹேண்டில் பண்ணுறது, கையாளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம டேட்டா எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ட்டு. எப்பப்போலாம் டேட்டா நமக்கு அஃபெக்ட் ஆகும், ஒரு டேபிள் இருக்க டேட்டா எப்போ அஃபெக்ட் ஆகும், செலக்ட் பண்ணி பார்த்தா அஃபெக்ட் ஆகுமா, ஆகாது. எப்போ அஃபெக்ட் ஆகும், ஒன்று இன்சர்ட் பண்ணணும், இல்லை டெலீட் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்,
அப்டேட் பண்ணணும். இந்த 3 சினாரியோஸ்ல தான் நமக்கு ஆகும். அதனால தான் டிஎம்எல் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோம். இதுதான் டிஎம்எல். உங்களுக்கு ஏதாச்சும் இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே. தேங்க் யூ சோ மச். பாய்.